பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நாம் இன்றைக்கு தேவனுடைய வார்த்தைகளை கவனிக்கலாம். ரோமருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 25வது வசனம். தேவன் பொறுமையாய் இருந்த முற்காலத்தில் நடந்த பாவங்களை தாம் பொறுத்து கொண்டதை குறித்து தம்முடைய நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் தாம் நீதி உள்ளவரும் இயேசுவிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனை நீதிமானாக்குகிறவருமாய் விளங்கும்படி இக்காலத்திலே தமது நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் கிறிஸ்து இயேசுடைய ரத்தத்தை பற்றி விசுவாசத்தினாலே பலிக்கும் கிருபாதார பலியாக அவரையே ஏற்படுத்தினார். ஆமென். இப்ப என்ன சொல்லப்படுகிறது? தம் நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் இயேசு கிறிஸ்து தம்முடைய நீதியை காண்பித்தார். எப்படி காண்பித்தார்? பல நேரங்களில் நாம் நினைப்போம், இன்னைக்கு நிறைய நீதி காண்பிக்கப்படுகிறது. இந்த 7வது மாதத்தில் நாம் அதிகமாக தேவனுடைய நீதியை விசுவாசித்து தேவனுடைய நீதியை அதிகமாக சார்ந்து கொண்டு நாம் காணப்படும் பொழுது உண்மையிலேயே நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு விடுதலை உண்டாகும். இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தம்முடைய நீதியை காண்பித்தார். அவர் எப்படி காண்பிக்கிறார்? என்னோடு திருப்பிக்கங்க. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் அதனுடைய 50ஆம் அதிகாரம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 50ஆம் அதிகாரம் அதனுடைய 8வது வசனத்தினுடைய முதல் பகுதி என்ன சொல்லுகிறது? ஆமென். என்னை நீதிமான் ஆக்குகிறவர் சமீபமாய் இருக்கிறார். அப்போ நம்மளை நீதிமான் ஆக்குகிறவர். பழைய ஏற்பாட்டு காலகட்டத்தில் நாம் நியாயப்பிரமாணத்தினால ஒருவரும் நீதிமானாக முடியாது, நீதிமானாக போறது இல்லை. ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்தில் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பது நிமித்தம் இயேசு சிலுவையில் நிறைய பாடுகளை பட்டார். இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்தார். இயேசு கிறிஸ்து நமக்காக உயிரோடு கூட எழுந்து இன்றைக்கும் அவர் ஜீவனுள்ள தேவனாக, தேவாதி தேவனாக, ராஜாதி ராஜனாக இருக்கிறார். அப்ப அவரை விசுவாசிக்கிறவர்களை தேவன் என்னவாக இருக்கிறாரா? நீதிமானாக மாற்றுகிறாரா? இங்க ஏசாயா தீர்க்கதரிசி இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு பல ஆண்டுகளுக்கு முன்பாகவே தீர்க்க தரிசனமாக அவர் சொன்னார். என்ன சொன்னார் அப்படின்னா, என்னை நீதிமான் ஆக்குகிறவர் சமீபமாய் இருக்கிறார். அப்ப இயேசு கிறிஸ்து வரப்போகிறார், வந்து என்னை நீதிமான் ஆக்க போகிறார் என்று ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக அன்றைக்கு ஜனங்களுக்கும் எல்லா மக்களுக்கும் தீர்க்க தரிசனமாக அறிவிக்கப்பட்டது. அடுத்து 51ஆம் அதிகாரம், ஏசாயா 51ஆம் அதிகாரம் அதனுடைய 5வது வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது, ஏசாயா என் நீதி சமீபமாக இருக்கிறது. அப்போ முதலாவது நம்மளை நீதிமான் ஆக்குகிறவர் யார்? இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். யார் நீதி சமீபமாக இருக்கிறது? என் நீதி சமீபமாக இருக்கிறது. விசேஷமாக இந்த 7வது மாதத்துல நாம தேவனுடைய வார்த்தைகளை விசுவாசிக்க போகிறோம், தேவனை சார்ந்து நிற்க போகிறோம். அன்பான கர்த்தருடைய ஜனமே, தேவனுடைய வார்த்தைகளை சார்ந்து நிற்கும் பொழுது தேவன் இந்த காலகட்டத்தில், இந்த கிருபையின் காலகட்டத்தில் அவர் தேவனுடைய நீதியை காண்பிக்கிறாராம். அவர் தேவனுடைய நீதியை காண்பிக்கும் பொழுது அங்கு என்னெல்லாம் மாற்றங்கள் வருகிறது? இயேசு கிறிஸ்து சிலுவையின் மூலமாக தம்முடைய நீதியை காண்பித்தார். இயேசு கிறிஸ்து மரித்ததின் மூலமாக தேவ நீதி காண்பிக்கப்பட்டது. அப்ப இன்னைக்கு அந்த நீதி, காண்பிக்கப்பட்ட நீதியை நாம் ஒவ்வொருவரும் விசுவாசிக்க வேண்டும். எப்படி தேவ நீதியை காண்பிக்கிறார்? மரித்து உயிரோடு கூட எழுந்தது நிமித்தமாக தேவ நீதி காண்பிக்கப்பட்டது. சரி, அப்படி காண்பிக்கிறது நிமித்தமாக நம்முடைய வாழ்க்கையில என்னென்ன காரியங்கள் நடக்கிறது? அதனுடைய 3வது வசனம் என்ன சொல்லுது பாருங்க. 3வது வசனம், கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் செய்வார், அவர் அதன் பாலான ஸ்தலங்களை எல்லாம் தேறுதல் அடைய செய்து அதன் வனாந்தரத்தை ஏதேனை போலவும் அதன் அவாந்தர வெளியை கர்த்தரின் தோட்டத்தை போலவும் ஆக்குவார். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியும் கீத சத்தமும் அதில் உண்டாயிருக்கும். இப்ப இங்க என்ன சொல்லப்படுகிறது? அங்க ஆறுதல் இல்லாத ஒரு நிலைமை. சியோனுக்கு ஆறுதல். சியோன் என்றால் சபையை குறிக்கக்கூடியதாக இருக்கு.
சீயோன் என்றால் எருசலேமை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. அப்போ எருசலேமுக்குள்ள என்ன இல்லை? ஆறுதல் இல்லை. எருசலேமுக்குள்ள விடுதலை இல்லை. ஆறுதல் இல்லாத ஒரு நிலைமை, எருசலேமுக்குள்ள தேறுதல் இல்லாத ஒரு நிலைமை, அங்க ஒரு பாழாக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை. அப்போ தேவன் இந்த நாளிலும் நாம பல நேரங்களிலே பாதிக்கப்படுகிறோம். இந்த உலகத்தினால, பிசாசினால, இந்த பாவத்தின் தன்மையினால நம்ம பாதிக்கப்படுகிறோம். ஆனா நம்ம அப்படி பாதிக்கப்படும் பொழுது தேறுதல் இல்லாம நம்முடைய ஆத்துமா என்ன செய்யப்படுகிறது? மிகவும் கஷ்டப்படுகிற ஒரு சூழ்நிலையில தள்ளப்படுகிறது. ஆனால் இங்க தேவ நீதி காண்பிக்கப்பட்டு அங்க என்ன மாற்றங்கள், மாறுதல்கள் வருகிறது அப்படின்னா, அங்க பாவத்து நிமித்தமாய் வந்த சமாதான குறைச்சல்கள், பாவத்து நிமித்தமாய் வந்த இருதயத்தில் இருக்கக்கூடிய வேதனைகள், இது தேவ நீதியை காண்பிக்கப்பட்டு, தேவ நீதியை எந்த ஒரு மனிதன் விசுவாசிக்கிறானோ அந்த மனிதனுக்கு ஆறுதல் உண்டாகிறது, அந்த மனிதனுக்கு தேறுதல் உண்டாகிறது. ஒன்று. இரண்டாவது பாருங்க, அதனுடைய வனாந்தரத்தை ஏதேனை போலவும். வனாந்தரம் எப்படி மாறுகிறதா? ஏதேனை போல மாறுகிறதா. இன்னைக்கு நாம நம்முடைய வாழ்க்கையில ஒரு ஏதேன் தோட்டம், அங்க ஏதேன் தோட்டத்துக்குள்ள எல்லா விதமான மரங்களும் இருந்தது, ஏதேன் தோட்டத்துக்குள்ள மிருகங்கள் இருந்தது, ஏதேன் தோட்டத்துக்குள்ள பறவைகள் இருந்தது, ஏதேன் தோட்டத்துக்குள்ள நீர்வீழ்ச்சிகள் ஓடிக்கொண்டிருந்தது. அப்ப ஏதேன் தோட்டத்துக்குள்ள எந்த விதமான குறைவுகள் இல்லாம எல்லாமே நிறைவாக ஓடிக்கொண்டே இருந்தது. அப்ப பார்ப்பதற்கு அது அழகாக, எல்லாரும் விரும்பத்தக்க வண்ணமாக அது காணப்பட்டது. அப்போ ஏதேன் தோட்டத்தை போல நான் உங்களை மாற்றுவேன் அப்படின்னு தேவன் சொல்லுகிறார். நான் உங்களை ஒரு சமயத்துல நீங்க ஆறுதல் இல்லாம, நீங்க தேறுதல் இல்லாம இருந்த ஒரு சூழ்நிலையை, சபையை நான் எப்படி மாற்றுவேன்? என் தேவ நீதி காண்பிக்கப்பட்டு அந்த நீதியை நாம விசுவாசிக்கும் பொழுது அங்க என்ன பண்ணுகிறதா? ஒரு ஏதேனை போல ஒரு நன்மை ஒவ்வொரு சபைக்கும், ஒவ்வொரு தனி மனிதனுக்கும், ஒரு குடும்பத்திற்கும் உண்டாகிறது. ஆமென். அப்ப ஏதேனை போல கர்த்தர் வனாந்தரத்தை ஏதேனை போல மாற்றுகிறாராம். அடுத்து பாருங்க, அதனுடைய அவாந்தர வெளியே கர்த்தரின் தோட்டத்தை போல மாற்றுகிறார். பாலைவனத்தை அவர் எப்படி மாற்றுறாராம்? கர்த்தருடைய தோட்டத்தை போல மாற்றுறாராம். அப்படி மாற்றும் பொழுது அங்க என்ன உண்டாகிறது அப்படின்னு சொன்னா, அங்கே சந்தோஷம் உண்டாகிறது, மகிழ்ச்சி உண்டாகிறது, துதி உண்டாகிறது, கீத சத்தம் உண்டாகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ தேவ நீதி காண்பிக்கும் பொழுதுதான் அங்கு சந்தோஷம். தேவ நீதியை நாம விசுவாசித்து அந்த மகிமைக்குள்ள வரும் பொழுதுதான் நமக்கு விடுதலை, அங்கு ஒரு நிறைவு, அங்கு ஒரு மாற்றம் என்ன செய்யும்? உண்டாகும். அப்போ தேவ நீதி என்னவாகாதான்? ஏசாயா சொல்லுகிறான், இதோ சமீபமாக இருக்கிறது. தேவ நீதி ரொம்ப சமீபமாக இருக்கிறது. அவர்தான் நம்மளை எப்படியாக மாற்றுகிறார்? ஏதேனை போல மாற்றுகிறார். அவர்தான் எப்படி போகிறார்? கர்த்தரின் தோட்டத்தை போல மாற்றுகிறார். அவர்தான் நம்மளை எப்படி மாற்றுகிறார்? நீதிமானாக மாற்றுகிறார். அவர்தான் நமக்குள்ளாக சந்தோஷத்தை கொடுக்கிறார். அவர்தான் நமக்குள்ளே ஒரு நிறைவை என்ன செய்கிறார்? கொடுக்கிறார். அப்போ இது எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு தேவனிடத்திலிருந்து கிடைக்கக்கூடிய நன்மைகள். நம்ம நினைக்கிறோம் தேவ நீதி காண்பிக்கப்பட்டது அல்லது தேவ நீதி நமக்கு சொல்லப்பட்டது, தேவ நீதி நமக்கு சிலுவையின் மூலமாய் காண்பிக்கப்பட்டதுன்னு சொன்ன உடனே அதுல நிறைய பேர் அதில் புரிந்து கொள்வதிலே கஷ்டப்படுகிறாங்க. ஆனால் தேவ நீதி காண்பிக்கப்படும் பொழுது நம்ம ஏதேனை போல மாறுகிறோம். நம்முடைய ஆறுதலற்ற நிலைமைகள் மாறுகிறது. நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒரு சோர்வற்ற நிலைமைகள் மாறுகிறது. நாம சில நேரங்களில் பல காரியங்களை எதிர்பார்த்து காத்திருந்து பதில் வராத ஒரு சூழ்நிலையில நமக்குள்ள என்ன உண்டாகணும்? ஒரு ஏமாற்றம் உண்டாகும். அப்ப ஆறுதல் இல்லை, தேறுதல் இல்லை, சோர்வுகள், வேதனைகள், பலவிதமான நெருக்கடிகள். அப்போ நமக்குள்ள சந்தோஷம் குறைஞ்சிரும். நம்ம ஒரு வாடுதலான ஒரு நிலைமை, நம்மளுடைய வாழ்க்கையில பற்றாக்குறைகள், நம்முடைய வாழ்க்கையில இழப்புகள், இப்படி பல காரியங்கள் தேவ நீதி வராததுனால இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. ஆனால் தேவ நீதியை நாம விசுவாசிக்கும் பொழுது எல்லா விதமான பிரச்சனைகளையும் தேவன் மாற்றி அமைக்கிறார். ஆமென். சோர்வுகளை மாற்றி, பற்றாக்குறைகளை மாற்றி, இழப்புகளை மாற்றி, வேதனைகளை மாற்றி, கண்ணீரை மாற்றி, சகலவற்றை மாற்றி தேவன் நம்மளை எப்படி மாற்றுகிறாரா? பார்ப்பதற்கு ஏதேன் தோட்டத்தை பார்த்தா, ஒரு தோட்டத்தை பார்த்தா எல்லாருமே தோட்டங்களை விரும்புவாங்க இல்ல?
தோட்டங்கள், ஏன்னா அதுல நல்ல பூக்கள் இருக்கும், பார்ப்பதற்கு அழகழகான செடிகள் இருக்கும், பார்ப்பதற்கு பசுமையா இருக்கும், அதை பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு விருப்பம் வரும். அப்போ வாடி போன நிலைமையாக இருந்த நாம, தேவ நீதி வராததற்கு முன்பாக நம்முடைய நிலைமை எப்படி? வாடி போன ஒரு நிலைமை. தோட்டத்தை பார்க்கவே நல்லா இல்லை, ஒரு பூ இல்லை, செடியில ஒரு அந்த கலர் பச்சை கலரா இல்லை, கிரீன் கலரா இல்லை அப்படின்னு சொன்னா அந்த யாரும் அந்த கார்டனை பார்க்க விரும்ப மாட்டாங்க. ஆனா இங்க தேவன் எப்படி மாற்றுகிறார்? தேவ நீதி ஒரு மனிதனுக்குள்ள வரும் பொழுது அங்க என்ன உண்டாகிறதா? வாடி போன நிலைமைகள் மாறுகிறதா? அப்போ தேவன் எவ்வளவு பெரிய காரியத்தை செய்திருக்கிறார் பாருங்க. இந்த நீதி ஒரு மனிதனுக்குள்ள வரும் பொழுது அவன் ஏதேன் தோட்டத்தை போல கர்த்தர் அவனை மாற்றுகிறார். ஆமென். கர்த்தரின் தோட்டத்தை போல மாற்றுகிறார். அப்போ அவைகள் மாறுதல் வரும் பொழுது அங்க என்ன உண்டாகுது பாருங்க. சத்தம் என்ன, மகிழ்ச்சி என்ன, நிறைவு என்ன, இது எல்லாமே அங்க என்ன செய்ய ஆரம்பித்தது? உருவாக ஆரம்பிக்கிறது. அடுத்து பாருங்க, அடுத்து நம்ம அதனுடைய 6வது வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது, 6வது வசனம் உங்கள் கண்களை வானத்துக்கு ஏறெடுங்கள், கீழே இருக்கிற பூமியை நோக்கி பாருங்கள், வானம் புகையை போல ஒளிந்து போகும், பூமி வஸ்திரத்தை போல பழசாய் போகும், அதன் குடிகளும் ஒளிந்து போவார்கள், என் ரட்சிப்போ என்றைக்கும் இருக்கும். அப்ப பாருங்க, தேவன் சொல்லுகிற காரியம் என்ன? தேவனுடைய நீதி காண்பிக்கப்பட்டது, சிலுவையின் மூலம் காண்பிக்கப்பட்டது, இயேசு கிறிஸ்து காண்பிக்கப்பட்டார். அப்போ அந்த நீதி ஒரு மனிதனுக்குள்ள வரும் பொழுது அவன் நீதிமானாக மாறுகிறான். அந்த நீதி ஒரு மனிதனுக்குள்ள வரும் பொழுது ஏதேன் தோட்டத்தை போல மாறுகிறான். அந்த நீதி உள்ள வரும் பொழுது தேவன் சொல்லுகிற காரியம் என்ன? வானம் புகையை போல ஒளிந்து போயிடும், பூமியும் என்ன செஞ்சிடும்? ஒளிந்து போயிடும். ஆனா இதெல்லாம் ஒளிந்து போனாலும் இயேசு கிறிஸ்துவுடைய நீதியினால் உண்டாகிற, தேவனுடைய நீதியினால் உண்டாகிற ரட்சிப்பு என்ன செய்வதில்லை? ஒளிந்து போவது இல்லை. அப்போ வானம் ஒளிந்து போகுமா அப்படின்னா அது ஒரு கடினமான ஒரு காரியம். பூமி ஒளிந்து போகுமா? அது ஒரு கடினமான ஒரு காரியம் இல்ல. எங்கேயாவது எர்த்குவைக் வருது அப்படின்னா கூட பூமி அசையதான் செய்யுது. இருக்கிற பூமிக்கு மேல இருக்கிற வீடுகள் தான் இடிஞ்சு போகுது, இல்ல மலைகள் எல்லாம் என்ன செய்யுது? சரிஞ்சு போகுது. இப்படிதான் இருக்கு. ஆனா தேவன் சொல்லுகிறார், பூமியே ஒரு சில நேரங்கள்ல இல்லாமல் போகலாம். ஆனால் அவைகள் இல்லாமல் போனாலும் கூட தேவனுடைய ரட்சிப்பு என்ன செய்வதில்லை? அற்று போவது இல்லை. அப்ப தேவனுடைய நீதியினால் வரக்கூடிய காரியம் எப்படி இருக்கு பாருங்க. அவ எவ்வளவு பெரிய விடுதலை பாருங்க. அந்த விடுதலையை ஒருவரும் என்ன செய்ய முடியாது? தடுத்து நிறுத்த முடியாது. பூமி, வானம் அழிந்து போகலாம், பூமி அழிந்து போகலாம், ஆனால் தேவனுடைய ரட்சிப்பு, இயேசு கிறிஸ்துவினால் வருகிற ரட்சிப்பு ஒரு நாளும் என்ன செய்வதில்லை? குறைந்து போவதும் இல்லை, இல்லாமல் போவதும் இல்லை. அப்ப அது நிரந்தரமானது. அதுதான் தேவன் சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வரக்கூடிய விடுதலையோ ரட்சிப்பு எப்படிப்பட்டது? நிரந்தரமானது, நிலையானது. அதைத்தான் தேவன் அங்க வலியுறுத்துகிறார். அப்போ ஒரு காலத்திலே நாம ஆறுதல் இல்லாம இருந்தோம், ஒரு காலத்திலே தேறுதல் இல்லாமல் இருந்தோம். சில நேரங்கள்ல இந்த நீதியிலே நாம நிலைநிற்க தவறும் பொழுது, அல்லது அந்த நீதியை நம்ம மறக்கும் பொழுது, அல்லது தேவ நீதியின் மேல நமக்கு சில நேரங்களில் சந்தேகங்கள் உண்டாகும் பொழுது நமக்கு ஆறுதல் குறைவுபடலாம், தேறுதல் குறைவுபடலாம், ஒரு வறட்சி உண்டாகலாம். ஆனா தேவ நீதியிலே நம்ம நின்று கொண்டே இருப்போமானால் அங்க என்ன இருக்கும்னா எப்பவுமே பசுமை நிலைத்திருந்துகிட்டே இருக்கும். பிசாசினுடைய தந்திரமான செயல் என்ன அப்படின்னா, அவன் தேவ நீதியில நம்ம நிலைநிற்க விடாதபடிக்கு நம்மளை தடை பண்ணிக்கிட்டே இருக்கிறான். தேவ நீதியை விட்டு வெளியில கொண்டு வருகிறான். அதனாலதான் நமக்குள்ள பற்றாக்குறைகள் வருது, நமக்குள்ள கஷ்டங்களும் நெருக்கடிகளும், நம்முடைய ஆத்துமாவிலே ஒரு வறட்சியான ஒரு நிலைமையும் என்ன செய்கிறது? உருவாகிறது. ஆனால் தேவன் சொல்லுகிறார், யார் ஒரு மனிதன், எந்த ஒரு மனிதன் அல்லது எந்த ஒரு குடும்பம் அல்லது எந்த ஒரு தேவனுடைய சபை தேவனுடைய நீதியில ஒவ்வொரு நாளும் நிலைத்திருக்கிறதோ அந்த மனிதனுடைய வாழ்க்கையில வறட்சி என்பது இல்லை. ஒருவேளை உலகத்துல சுத்தி இருக்கிற எல்லா காரியங்களும் ஒளிந்து போகலாம், சுத்தி இருக்கிற எல்லா காரியங்களும் மறைந்து போகலாம், இல்லாமலே போகலாம். ஆனால் தேவனுடைய ரட்சிப்பும் நீதியும் ஒரு நாள் ஒளிந்து போவது இல்லை.
எவ்வளவு பெரிய ஒரு காரியம் பாருங்க. அப்ப இயேசு கிறிஸ்துவினுடைய நீதியினால் நமக்கு வரக்கூடிய ஒரு பெரிய காரியம், தேவனுடைய நீதியினால் நமக்கு வரக்கூடிய ஒரு மிகப்பெரிய நன்மை. அடுத்து ஒரு காரியத்தை நம்ம பார்க்கலாம் பாருங்க. இப்போ 7வது வசனத்தினுடைய இப்போ முதல் பகுதி பாருங்க. நீதியை அறிந்தவர்களே, நீதியே அறிந்தவர்களே, என் வேதத்தை இருதயத்தில் பதித்திருக்கிற ஜனங்களே, எனக்கு செவி கொடுங்க. தேவன் சொல்லுகிறாரு, இந்த நீதியை அறிந்தவர்களே. முதல்ல நீதி சமீபமா இருக்கிறது அப்படின்னு சொல்லப்பட்டது. இரண்டாவது தேவன் சொல்லுகிறார், இந்த நீதி அறிந்தவர்களே. உலகத்துல நிறைய நீதி இருக்கிறது, ஆனால் அந்த நீதியினால நமக்கு ரட்சிப்பு வருவது இல்லை. அந்த நீதியினால நாம ஏதேனை போல மாறுவது இல்லை. அந்த நீதியினால கர்த்தரின் தோட்டத்தை போல மாறுவது இல்லை. ஆனால் இயேசு கிறிஸ்து காண்பிக்கிற தேவ நீதியை நாம விசுவாசிக்கும் பொழுது ஏதேனை போலவும் கர்த்தரின் தோட்டத்தை போலவும் நாம மாறுகிறோம். நமக்கு தேவன் தருகிற ரட்சிப்பு என்பது விடுதலை. அவருடைய நீதி நிலையானதாக இருக்கிறது. இப்ப இந்த நீதியை அறிந்தவர்களே, தேவன் சொல்கிறார், இந்த நீதி அறிந்தவர்களே, என் வேதத்தை இருதயத்தில் பதித்திருக்கிற ஜனங்களே. அப்ப தேவன் சொல்லுகிற காரியம் என்ன? என் நீதி அறிஞ்சிருக்கிறவங்க வேதத்தை இருதயத்தில் என்ன செஞ்சிருப்பாங்க? பதித்திருப்பாங்க. அப்ப நல்லா நாம் அறிந்து கொள்ள வேண்டியது, இன்னைக்கு பல நேரங்களில் நம்ம என்ன பண்ணுகிறோம்? தேவனுடைய வார்த்தைகளை இருதயத்துல பதித்திருக்கவில்லை. நம்முடைய இருதயத்துல தேவனுடைய வார்த்தையை பதித்திருக்கும் பொழுதுதான் நாம் அவருடைய ஜனங்களாக இருப்போம், அவருடைய ஜனங்களாக இருக்க முடியும். சரி, இப்போ தேவன் சொல்லுகிற காரியம், இருதயத்தில் பதித்திருக்கிற ஜனங்களே, எனக்கு செவி கொடுங்கள். இப்போ செவி கொடுங்க அப்படிங்கிற அடுத்த ஒரு வார்த்தை சொல்றார், மனுஷரின் நிந்தனைகளுக்கு பயப்படாமலும் அவர்கள் தூஷணங்களால் கலங்காமலும் இருங்க. மனுஷங்க நம்மளை தூசிப்பாங்க, மனுஷங்க நம்மளை அவமானப்படுத்துவாங்க. நீங்க இதை கண்டு கலங்காதீங்க, இதை கண்டு நீங்க பயப்படாதீங்க. ஏனென்றால் நீங்கள் தேவனுடைய நீதியை அறிந்திருக்கிறவர்கள், நீங்கள் தேவனுடைய நீதிக்குள் வாழ்கிறவர்கள், நீங்கள் தேவனுடைய நீதியை சார்ந்து இருக்கிறவர்கள். ஆகவே இவர்கள் படுத்துகிற அவமானங்கள், நிந்தனைகளை கண்டு நீங்க கலங்க வேண்டாம், நீங்க பயப்பட வேண்டாம். அவங்க எல்லாம் இல்லாமலேயே போயிருவாங்க. ஆனால் எப்படி தேவன் நிலையானவரோ, தேவனை சார்ந்திருக்கிறவர்களும் நிலையானவர்கள். ஆமென். இது ஒரு பெரிய ரகசியம். அவர்கள் சில நேரங்கள்ல தேவனை சார்ந்திருக்காம, தேவனுடைய நீதியை சார்ந்திருக்காம போகிறவங்க ஒரு குறிப்பிட்ட காலத்துல ஒரு பெரிய ஒரு பிம்பமா தெரியலாம். ஒரு பெரிய எவ்வளவு பெரிய ஆளு, இவங்களெல்லாம் நம்ம என்ன செய்ய முடியும் அப்படின்னு ஒரு பெரிய காரியமா தெரியலாம். ஆனா ஒரு நிமிஷத்துல தேவன் இல்லாமல் போக்கிடுவார். ஃபார் எக்ஸாம்பிள், கோலியாத்து 40 நாட்கள் கொக்கரித்து கொண்டிருந்தான். இஸ்ரவேல் தேசத்துக்குள்ள என் கூட சண்டைக்கு வாங்க, நான் ஜெயித்தா நீங்க எனக்கு அடிமை இப்படின்னு சொல்லி பயங்கரமா பயமுறுத்திக்கிட்டு இருந்தான். அவனுடைய ஹைட்டு, வெயிட், அவன் கையில வச்சிருக்கிற ஆயுதம், இதையெல்லாம் பார்க்கும் பொழுது ஒருத்தருக்கிட்ட போக முடியல, ஒருத்தரும் நெருங்க முடியல. ஆனா 40 நாள் இஸ்ரவேலருடைய கண்களுக்கு, 40 நாள் இஸ்ரவேலுடைய ஆர்மியில் இருக்கக்கூடியவர்களுடைய கண்களுக்கு கோலியாத் எப்படி இருந்தான்? ஒரு பெரிய ஒரு பிம்பமா இருந்தான். ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க, ஒண்ணுமே செய்ய முடியாது. நம்ம கையில போதுமான ஆயுதம் இல்லை. அவனுடைய பாடியை பாருங்க, அவனுடைய வெயிட் பாருங்க, அவனுடைய ஹைட்டு பாருங்க. நம்மளால என்ன பண்ண முடியும்? யுத்தத்துக்கு போனா நம்மளால ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லி ஒரு தாழ்வு மனப்பான்மைக்குள்ள தள்ளப்பட்டு அவங்க என்ன பண்ணாங்க? யுத்தத்துக்கே போக முடியாம வீட்டுக்குள்ள முடங்கி போய் கிடந்தாங்க. ஆனால் தேவ நீதியை அறிந்திருந்த தாவீது, தேவனை சார்ந்திருந்த தாவீது அங்க என்ன சொல்கிறான்னு பார்த்தா, நீ நிந்திக்கிற இஸ்ரவேலின் தேவனின் நாமத்துல வருகிறேன்னு சொன்னான். அப்ப அவனுக்குள்ள பயம் இல்லை, அவனுக்குள்ள கலக்கம் இல்லை. இத்தனைக்கும் அவனுக்கு போதுமான அளவுக்கு ராணுவ பயிற்சி கிடையாது, எதுவுமே பிராக்டிஸ் எதுவுமே இல்லை. ஆனால் அவனுக்குள்ள பயம் இல்லாமல், கலக்கம் இல்லாமல் போனதுக்கு காரணம் என்னன்னா, தேவனையும் தேவனுடைய நீதியையும் சார்ந்திருந்தபடியினால். அப்போ எல்லாருக்குள்ளேயும் இஸ்ரவேலுடைய ராணுவத்துக்குள்ள பயம், இஸ்ரவேல் ராஜாவாகிய சவுலுக்குள்ள பயம், அவனுடைய மகன் யோனத்தானுக்குள்ள பயம், இருக்கிற எல்லா மக்களுக்குள்ளே பயம். யாருமே கோலியாத்துக்கு முன்னால நிக்க முடியல, கலங்கி போன ஒரு சூழ்நிலையில இருக்கிறாங்க. ஆனா இந்த தாவீது மாத்திரம் என்றிருந்தான் தைரியமாக கோலியாத்தை எதிர்கொண்டான். இன்னைக்கு நமக்கு முன்பாக சில காரியங்கள் பயமுறுத்திக்கிட்டு இருக்கலாம்.
கோலியாத்து போல. அது நம்மளுக்கு ஒரு சோர்வை உருவாக்கலாம், நமக்குள்ள ஒரு தடுமாற்றத்தை உருவாக்கலாம், நமக்குள்ள ஒரு விதமான கலக்கத்தை உருவாக்கலாம். நாம அதை கண்டு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் நாம் தேவனுடைய நீதியை அறிந்திருக்கிறபடினால், தேவ நீதியை சார்ந்திருக்கிறபடியால், தேவ நீதிக்குள் வாழ்கிறபடியால் நாம் அதை கண்டு தடுமாற வேண்டிய அவசியம் இல்லை. யார் நம்மளை பயமுறுத்தினார்களோ, யார் நம்மளை கலங்கடித்தார்களோ அவர்கள் இல்லாமலேயே போய்விடுவார்கள். தாவீது நிலை நின்றான், பயமுறுத்தின கோலியாத்தோ இல்லாமலேயே போய்விட்டான். அப்ப இன்னைக்கு நாம நம்முடைய வாழ்க்கையில தேவன் இந்த மாதிரியான காரியங்களை செய்ய போகிறார். சரி, இன்னைக்கு ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் நம்ம பார்த்து நாம என்ன செய்ய போறோம், முடிக்க போகிறோம். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்று 16வது வசனம் பாருங்க. 16வது வசனம், நான் வானத்தை நிலைப்படுத்தி பூமியை அஸ்திபாரப்படுத்தி சீயோனை நோக்கி நீ என் ஜனம் என்று சொல்வதற்காக நான் என் வார்த்தையை உன் வாயிலே அருளி என் கரத்தின் நிழலினால் உன்னை மறைக்கிறேன். ஆமென். தேவன் சொல்கிறார் பாருங்க, நான் பூமியை நிலைநிறுத்துறேன், வானத்தை நிலைநிறுத்துறேன், பூமியை நான் அஸ்திபாரப்படுத்துகிறேன். அடுத்தவர் சொல்லுகிறார், சீயோனை நோக்கி நீ என் ஜனம் என்று சொல்லி நான் என் வார்த்தையை உன் வாயில நான் என்ன செஞ்சிருக்கிறேன், அருளி இருக்கிறேன். இன்னைக்கு தேவ நீதியை அறிஞ்சிருக்கிறவங்க மட்டும்தான் அவங்களுடைய நாவுகள்லையோ அல்லது அவங்களுடைய இருதயத்துல மட்டும்தான் தேவனுடைய வார்த்தை என்ன செய்யும், பதிந்திருக்கும். நிறைய நேரங்கள்ல இந்த ரகசியமே நமக்கு தெரியல. நிறைய பேர் தேவனுடைய வார்த்தைய சும்மா டெஸ்ட்டுக்கு படிப்பாங்க. ஆனா தேவனுடைய வார்த்தை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில நிறைஞ்சிருக்கு அப்படின்னா அவர்கள் தேவனுடைய ஜனங்கள், தேவன் அவர்களுக்கு பிதாவாக இருக்கிறார். இது ஒரு பெரிய ரகசியம். அடுத்தவங்க பாருங்க, நான் என் வார்த்தையை உன் வாயிலே அருளி என் கரத்தின் நெல்லினால் உன்னை மறைக்கிறேன். என் வார்த்தை உன் கூட இருக்கும், என் கரத்தின் நிழலினால நான் உன்னை என்ன செய்வேன், மறைத்துக் கொள்வேன். சங்கீதம் 91 1வது வசனம் சொல்லுது, உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். அங்கு தங்குவான்னு சொல்லப்படுது, இங்க நான் என்னுடைய நிழலில் உன்னை மறைத்துக் கொள்ளுவேன் என்று சொல்லப்படுகிறது. அப்ப இதெல்லாம் யாரு, தேவனுடைய நீதியை அறிந்தவர்கள், கிறிஸ்துவின் நீதியை அறிந்தவர்கள். இந்த நீதியை அறிந்தவர்களுக்கு தான் நிலையான ரட்சிப்பு, நிலையான நீதி. அப்ப அவர்களுடைய குடும்பம் எப்படி இருக்கும், துளித்து இருக்கும். அவர்கள் நீதி ஒரு நாளும் என்ன செய்வதில்லை, ஒளிந்து போவது இல்லை. வானம் ஒளிந்து போகலாம், பூமி ஒளிந்து போகலாம், ஆனால் இவர்கள் ஒளிந்து போவது இல்லை. ஏனென்றால் அழியாத தேவன் காண்பித்த நீதியை இவர்கள் விசுவாசித்து அறிந்திருக்கிறபடினால் அவர்கள் ஒரு நாள் ஒளிந்து போவது இல்லை. அவர்களும் சரி, அவருடைய குடும்பங்களும் சரி, சபையும் சரி, ஒரு நாளும் ஒளிந்து போவது இல்லை. அப்ப இந்த ஜூலை மாதத்துல தேவனாகிய கர்த்தருடைய நீதியை, அவர் காண்பித்த நீதியை நாம விசுவாசிக்கும் பொழுது நாம் ஒரு நாள் ஒளிந்து போவதில்லை. அவருடைய கரத்தின் நிழலிலே வைத்து தேவன் நம்மளை ஒவ்வொரு நாளும் நம்மளை நடத்துவார். ஆகவே நாம் செய்ய வேண்டியது ஒன்னே ஒன்று, ஆண்டவரே உங்க நீதி சமீபமா இருக்கு அப்படின்னு ஏசாயா சொல்லுகிறான். ஆனா இன்னைக்கு உங்க நீதி என்ன செய்யப்பட்டது, வெளியாக்கப்பட்டது. இந்த நீதியை நான் விசுவாசிக்கிறேன், இந்த நீதியில நான் நிலைத்து இருக்கிறேன், இந்த நீதிக்குள் நான் வாழ்கிறேன் என்று சொல்லி நம்மளை ஒப்பு கொடுக்கும் பொழுது அவருடைய கரத்தின் நிழல் நம்மளை முழுமையாக என்ன செய்யும், மூடி பாதுகாத்து நம்மளை ஆசீர்வதிக்கும். ஆகவே நம்ம எல்லாம் கண்களை மூடி நாம ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, ஒருவேளை ஸ்தோத்திரம், பல காரியங்கள் எங்களை கலங்க பண்ணி கொண்டிருக்கலாம், பல காரியங்கள் எங்களை பயமுறுத்தி கொண்டிருக்கலாம். இயேசுவே ஸ்தோத்திரம் அப்பா, நாங்கள் எதற்கும் பயப்படவில்லை, நாங்கள் எதற்கும் கலங்கவில்லை. ஆமென். நம்ம கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா, எதை கண்டு நாங்கள் பயப்படவில்லை அப்பா, எதை கண்டு நாங்கள் கலங்கவில்லை இயேசுவே, எதை கண்டு நாங்கள் பயப்படவில்லை இயேசப்பா. ஸ்தோத்திரம் அப்பா, இயேசுவின் இரத்தத்தாலே ஜெயம், இரத்தத்தாலே ஜெயம். நம்ம சொல்லி ஜெபிக்கலாம். ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஓ உங்க நீதி சமீபமாக இருக்கிறது அப்பா,
கிறிஸ்துவின் நீதி இன்றைக்கு சமீபமாக இருக்கிறது. இந்த நீதியை விசுவாசிக்கிறவர்கள், இந்த நீதியிலே வாழ்கிறவர்கள், இந்த நீதிக்குள்ளே நிலைத்திருக்கிறவர்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் ஒளிந்து போவதில்லை, ஒரு நாளும் இவருடைய குடும்பங்கள் ஒளிந்து போவதில்லை. அவர்கள் கிறிஸ்துவுக்குள்ளே வாழ்ந்திருப்பார்கள், கிறிஸ்துவுக்குள்ளே நிலைத்திருப்பார்கள். அவர்களை பயமுறுத்த வருகிற, அவர்களை கலங்கடிக்க வருகிற, அவர்களை தடுமாற பண்ண வருகிற சகல காரியங்களையும் நீர் இல்லாமல் போக பண்ணுகிற தேவன் ஆண்டவரே, இன்றைக்கு நாங்கள் உங்கள் நீதியை முழுமையாய் சார்ந்து நிற்கிறோம். நாங்கள் தேவ நீதியை முழுமையாக சார்ந்து நிற்கிறோம். உம்மாலே வருகிற ரட்சிப்பு, உம்மாலே வருகிற நன்மை, உம்மாலே வருகிற விடுதலை தகப்பனை எங்களுக்குள்ளே பூரணமாக தங்கி இருக்கட்டும், நிலைத்திருக்கட்டும், சபைக்குள்ளே தங்கி இருக்கட்டும் தகப்பனை. தொடர்ந்து நீங்க ஆளுகை செய்ய உங்க மகிமைக்குள், உங்க பிரசன்னத்துக்குள்ளே மூடி நடத்தும். ஆசீர்வதியும்.